ஹாய். ஸோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி சைல்டு சைக்காலஜிக்கில் சோசியல் லேர்னிங் வந்து ஒரு பெரிய முக்கியமான பங்கு வகிக்கிறது. ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அந்த முன்னொரு காலத்துலலாம் வந்து ஒரு பெரிய சோசியல் லேர்னிங் பார்த்திங்கன்னா ரொம்ப குட் திங்காக தான் இருக்கும். ஸோ அது பேரண்டிங் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறதும் சரி, அந்த கெரியர் அந்த பாத் இருக்குல்ல, அவங்க எந்த விதத்தில் வளர்ந்து வராங்க, பேரண்டிங்கோட பங்களிப்போட எப்படி அது ஒத்துழைப்போடு எப்படி வளர்ந்து வராங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பகுதியாக இருக்கும். பட் இருந்தாலும் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸில் ஏன் சைல்டு இம்பேக்டில் ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, சைக்கலாஜிக்கலாக ஏன் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஈவன் தோ கரெக்டாக இருந்தாலும் சோசியல் லேர்னிங்கில் மூலமாக அந்த லேர்னிங்கில் வந்து அன்வான்டான லேர்னிங் உள்ளே வந்து இன்டைரக்டாக பிரெயினில் சப்கான்சியஸாக லேர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் என்கவுண்டர் ஆகிட்டாங்கன்னா அந்த ப்ராப்ளத்தில் வசப்பட்டுட்டாலோ அல்லது பேரண்டிங்காக நம்ம அதை கண்டுபிடிக்க மறந்துட்டோம்னாலும் ரொம்ப பெரிய சிக்கலாக இருக்கட்டும். ஸோ அந்த ப்ராப்ளம் என்கவுண்டருக்கு பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம அதை அனலைஸ் பண்ணணும். இதில் என்கவுண்டருங்கிறது த டேர்ம் அவங்க அதுக்கு வயப்பட்டுட்டாலோ அந்த ப்ராப்ளத்துக்கு அறிமுகப்படுத்திட்டாங்களோ அந்த ப்ராப்ளத்துக்கு தெரியாமல் எக்ஸ்போஷர் ஆகிட்டாங்கனாலோ அதுலேருந்து வெளியில் வர முடியாது. அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு அன்வான்ட் லேர்னிங் சொல்லக்கூடிய ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு எங்கேயாவது ஒரு வெளியில் சுற்றுறது, பார்க் போகிறது, அல்லது அன்வான்டாக இப்போது இந்த ஸ்மோக்கிங்கோ அல்லது சம் பேட் பிஹேவியர் லேர்னிங் ஆகிடுச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது வந்து கிளாஸ் ரூம்ஸில் இருந்து வர்றது செகண்டரி. ஆனால் ப்ரைமரி எங்கேருந்து வரும்னு பார்த்திங்கன்னா ஸ்கூல் கோயிங்கில் பர்டிகுலர் இந்த டியூஷன் சென்டர்ஸ் போடுறதுனால அதுலேருந்து அன்வான்ட் லேர்னிங்ஸ் வரலாம். கிளாஸ் வந்து செகண்டரியாக சொல்கிறாங்க. பட் இந்த ஆல்பர்ட் பந்துராங்கிற சைக்காலஜிஸ்ட், ஒரு சயின்டிஸ்ட், இந்த சோசியல் லேர்னிங்கில் வந்து ரொம்ப முக்கியமாக பேரண்டிங் ரோல் இருக்குது. ஸோ அதை நம்ம கவனமாக அதை கையாண்டுட்டோன்னா அந்த சடன் ஏஜில் அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும் இது ரைட் இது ராங் அப்படிங்கிறது. ஸோ அப்போ இதில் பேரண்டிங் ரோலாக நம்ம முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள ஸ்க்ரீனிங் பண்ணணும். கரெக்டாக போடுறாங்களா, படிப்பில் எப்படி இருக்காங்க, சர்ப்ரைஸ் விசிட் பண்ணுறது, பேரண்டிங் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இடையில இன்பிட்வீன் போய் ஒரு கிராஸ் செக் பண்ணுறது. ஸோ அவங்க இல்லாத டைமில் அவங்க பேக்கை செக் பண்ணிக்கிறது, அவங்க ஆட்டிடியூட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் ஆகுதா, ஸ்லீப்பிங் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்குது, பிஹேவியர் எப்படி இருக்குது, ட்ரெஸ் கோடிங்ஸ் எப்படி இருக்குது, ஆட்டிடியூட்ஸ் எப்படி இருக்குது, இது எல்லாமே பேரண்டிங்காக ஈஸியாக நம்ம ஸ்க்ரீன் பண்ண கற்றுக்கணும். ஏதாவது ஒரு அப்நார்மல் பிஹேவியர் இருந்தால் இமிடியேட்டாக அதை எவால்வேட் பண்ணி நம்ம